பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா. தமிழ் உறவுகளே வணக்கம். இப்பொழுதும் லண்டன் ரெய்னர்ஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்டில் இருந்து உங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம். வணக்கம் ராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். காலநிலை என்பது கொஞ்சம் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. உண்மைதான். சரியான குளிராதான். கடுமையான -2 இருந்து துவங்கிட்டு பிரிட்டனில் மாத்திரமல்ல ஐரோப்பா முழுவதும் குளிர் வாட்டி எடுக்கின்றது. அதனுடைய காலம். ஆனால் நாங்கள் வெயில் அதிகமாக இருந்தாலும் அழுவோம், மழை அதிகமாக இருந்தாலும் அழுவோம். இயற்கை என்ன செய்வது? உண்மைதான். நாங்கள் அதனுடன் போட்டி போட முடியாது. அதற்கு ஏற்றவாறு நாங்கள் இசைகளை மாற்றிக்கொண்டு உடுப்புகளை கூட போட்டு ஜாக்கெட்டுகளை போட்டு. சரி, காலநிலை இவ்வாறு இருக்கிறது. வீடு வாங்கும் நிலை, விற்கும் நிலை எவ்வாறு இருக்கிறது? இப்பொழுது பிரிட்டனில் நிதி நிலை அறிக்கை உண்மை. இப்ப நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிற இந்த வேளையில பாராளுமன்றத்தில் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. அது சம்பந்தமான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆகவே இது ஒரு இக்கட்டான ஒரு நிலப்பாடாகத்தான் நாங்கள் பொருளாதார வல்லுநர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த பட்ஜெட் மிகவும் வசதி படைத்தவர்களை வாட்டி வதைக்க போகுது. இந்த பட்ஜெட் அவையில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் இருக்கிற மல்டி மில்லியனர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 25% மல்டி மில்லியனர் எல்லாம் நாட்டை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டார்கள். அவர் போனவர்கள் திரும்பி வருவார்களான்னு கூட நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால், ஒரு ஆள் போய் அங்கால நீண்ட காலமாக செட்டில் ஆகிட்டேன்டா அந்த மில்லியனர் திரும்பி வர மாட்டேன். அப்போ அப்படி ஒரு நிலப்பாடு இந்த நாட்டில் இப்போ அதாவது பொருளாதார ரீதியான பாரிய பிரச்சனைகள் உருவாகிக்கொண்டு இருக்குது. அதே வேளையில் நாங்கள் அதாவது தமிழ் மக்கள் இதால் என்ன பாதிப்படைய போயினோம், இதால் என்ன லாபம், என்ன நட்டம் என்ற விடயங்களை நாங்கள் வச்சு பார்க்கும்போது எங்களை பொறுத்தவரையில் இது எங்களுக்கு இந்த பெரிய ஒரு பாதிப்பை தராது. பிரித்தானியா பிரஜைகள் என்ற ரீதியில் எல்லோருக்கும் அதாவது என்னென்னு சொல்கிறதுன்னு சொன்னால், அந்த எல்லோருக்கும் ஏற்படுற ஒரு பாதிப்பு தான் எங்களுக்கு ஏற்படுமே ஒழிய நாங்கள் பெருசாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இங்கே பெரிய அளவில் மல்டி மில்லியனர்கள்னு சொல்லி அதாவது ஒரு 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 4-5% கூட இல்லை என்று தான் நான் எண்ணுறேன். ஆனபடியாக எங்களை பொறுத்தவரையில் இதில் பெரிய பாதிப்புகள் வரும் என்று சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. பிரிட்டனில் வாழ்ந்து வந்த செல்வந்தர்கள் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பிரெக்சிட் நடைபெற்ற பொழுது பல தொழில் நிறுவனங்கள் பிரிட்டனை விட்டு வெளியேறிவிட்டன. அதனால் இங்கே ஒரு தொழில் வாய்ப்பை பெறுகின்ற அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் மிக அருகிவிட்டன. இதுபோல இப்பொழுது நீங்கள் கூறுவது 2025 ஆண்டின் இறுதி காலத்திலே வழமையாக ஒவ்வொரு நாடுகளிலும் நடைபெறுகின்ற வரவு செலவு திட்டம், நிதிநிலை அறிக்கை என்பது பிரிட்டனிலும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிதிநிலை அறிக்கை என்பது வீட்டு விற்பனையில் வாங்குவது, விற்பது, இதில் எவ்வகையான மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இதில் ஒரு பாரிய ஒரு தாக்கம் ஒன்று இருக்குது. ஏனென்று சொன்னால், நீங்கள் இனிமேல் வீடுகள் வாங்கும் போது அதாவது இந்த ஒரு வீடு வாங்குறவர்களுக்கு, அதாவது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு 40% ஒரு வீடும் இல்லாமல் இருக்கிறவ தான் இருக்கணும். அந்த அவையில் ஒரு வீடை வாங்குறவர்கள் இதில் ஒரு பெரிய பாதிப்புண்டு சொல்லுற அளவுக்கு இல்லை. அவர்களுக்கு லாபம் தான் கிடைக்கும் என்று நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், அவர்களுக்கு வீட்டின் விலையில் ஒரு மாற்றம், அதாவது விலை ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்குது. தற்போது சில இடங்களில் 10% வீழ்ச்சியும், சில இடங்களில் 5% வீழ்ச்சியும் தற்போது மார்க்கெட் நிலவரம் லண்டனை பொறுத்தவரையும் லண்டனை சுற்றி அண்மிக்கிற பகுதிகளிலையும் இப்படி ஒரு நிலப்பாடாக இருக்குது. ஆகவே இந்த எங்கட மக்களை பொறுத்தவரையில் முதல் தரம் வீடு வாங்குறவர்கள் நம்பி தொடர்ந்து தங்களுடைய வீட்டை வாங்குறதுல நல்ல முயற்சி எடுக்க வேணும். ஏனென்று சொன்னால், தற்போது வீட்டின் விலையில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்கு. அதாவது
வீட்டு விலையின் வீழ்ச்சி என்பது வாங்குகின்றவர்களுக்கு சலுகையாக அமைந்திருக்கின்றது, நிச்சயமா. லாபமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் கூறுவது போல முதல் முறை வீடு வாங்குகின்றவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நிச்சயமாக எங்கட மக்களை பொறுத்தவரையில் ஒரு 40% முதல் தரம் வீடு வாங்குறவர்களாக இருக்கணும். அவையில் இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளணும். இந்த பட்ஜெட், அதாவது டேக்ஸ், இந்த வரவு செலவுகளை கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் 40% தமிழ் மக்கள் முதல் வீடு வாங்குறவர்கள் முந்தி இந்த வீட்டை தொடர்ந்து வாங்கலாம். ஏனென்று சொன்னால் அந்த பேங்க் வட்டி வீதத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் கட்டாயம். ஏற்கனவே பல வங்கிகள் இப்போ மோகேஜை 3.6 இருந்து தர துவங்கி இருக்கணும் பல வங்கிகள். ஆகவே பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ரேட் 4% இருந்தாலும் அண்மையில் இன்ஃப்ளேஷன் பண வீக்கம் 3.8 இருந்து 3.6 குறைக்கப்பட்டு இருக்கு. ஏனென்றால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஒரு குவார்ட்டரை குறைக்க போயினான். அதாவது டிசம்பரில் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்குது. ஆனால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ன முடிவெடுக்கணும் என்று சரியாக கூற மாதிரி இல்லை. ஏன்னா வார டிசம்பர் நிறைய அந்த பர்ச்சேஸ் காலம். ஆகவே என்ன மாதிரி முடிவெடுக்கணும் என்று பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமாக ஜனவரியில் அவர்கள் அந்த ரேட்டை குறைப்பினோம். ஏனென்று சொன்னால் அதுக்காகத்தான் அவர்கள் இந்த 3.8 இருந்து இன்ஃப்ளேஷனை 3.6 கொண்டு வந்தவ. ஏனென்றா ஒரு குவார்ட்டரை குறைக்க வேணும் என்றால், இல்லையென்றா அவர்கள் 3.8 இன்ஃப்ளேஷனை வச்சிருப்பினோம். அப்படி வச்சிருந்தா அவர்களால் குவார்ட்டரை குறைக்க முடியாது. ஏன்னா 4% இருக்கிற பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ரேட்டை 3.75 மாற்றக்குள்ள இன்ஃப்ளேஷன் 3.8 இருந்தால் அப்படி செய்ய முடியாது. அது ஒரு ஃபினான்ஷியலில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக போயிடும் பொருளாதாரத்தில். ஆகவே அதற்காக வேண்டி இப்போ 0.2 குறைச்சி 3.6 அந்த இன்ஃப்ளேஷன் என்ற பணவீக்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே மிக விரைவில் ஜனவரியில் நான் நினைக்கிறேன் ஒரு குவார்ட்டர் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வீடு வாங்குகின்ற நபருக்கு இந்த பிரிட்டன் நாட்டினுடைய பொருளாதார நிலை என்ன என்பது பற்றிய விளக்கங்களை எல்லாம் நீங்கள் தெரிவிக்கின்றீர்கள். அதாவது இந்த துறையிலே இருக்கின்ற பொழுது எவற்றையெல்லாம் கவனிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதனை நீங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதை உங்களோடு பேசுகின்ற பொழுது நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதாவது பணவீக்கம் பற்றி நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். வட்டி வீதம், பிரிட்டன் வங்கி என்ன செய்ய போகின்றது, என்ன செய்யும் என்பது பற்றிய தரவுகள் நிச்சயமாக எங்கெங்கே இருக்கின்றன என்பதை நீங்கள் அவதானித்து அதன் வழி இங்கு நீங்கள் மக்களுக்கு அவற்றை எடுத்து கூறுகின்றீர்கள். ஆகவே ஒரு வீடு வாங்குவது என்பது இலகுவானது அல்ல. ஆனால் அந்த வீடு வாங்குவதை நீங்கள் முடிந்த வரையில் மக்களுக்கு இலகுவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பணியை நீங்கள் செய்வதை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஆகவே உங்களுடைய பணி என்பது மென்மேலும் சிறப்பாக அமைய வேண்டும். அதாவது வீடு விலை வீழ்ச்சி என்பது வாங்குகின்றவர்களுக்கு மிக நன்மையாக அமைந்திருக்கின்றது. நிச்சயமாக விற்பவர்கள் கொஞ்சம் கவலை அடைவார்கள். நிச்சயமாக இதில் உங்களோட கேள்விக்கு ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டி இருக்குது. விற்கிறவர்கள் தமிழ் மக்கள் ஒரு 2% கூட இல்லை. ஆகவே வாங்குறவர்களால் தமிழ் மக்கள் 75% இருக்கணும். ஆகவே எங்களுக்கு அதால பாதிப்பு, எங்களோட சமூகத்துக்கு பாதிப்பு இல்லை. ஆகவே நாங்கள் ஒரு வீட்டை கட்டாயமாக வாங்க வேண்டிய கட்டாயமாக வாங்க வேணும். இது எங்களோட சந்ததியை நாங்கள் மேல் நோக்கி கொண்டு வருவோம்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு வீட்டிலேயாவது சொந்த வீட்டில் இருக்கும். அப்போ தான் நாங்கள் எதிர்காலத்தில் எங்கள் ஒரு கடையை துறக்கிறதுக்கோ அல்லது எங்களோட பிள்ளைகளை ஜூனியில் படிப்பிச்சு ஒரு நல்ல பாட்டு கொண்டு வர்றதுக்கோ ஒரு சப்போர்ட்டாக, ஒரு உதவியாக எங்களோட வீடு எங்களுக்கு பொருளாதார ரீதியாக அமையும். அதாவது ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் லண்டன் ரைனஸ் லேனில் அமைந்திருக்கின்றது. இங்கே அதனை நிர்வகித்து கொண்டிருக்கின்ற ராஜன் அவர்கள் தமிழ் சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவராக அவர் மிக நீண்ட காலம் தன்னுடைய பணியை ஆற்றி வருகின்றார். அந்த பணிகளின் நிமித்தமாக அவர் சந்தித்த அனுபவங்கள் என்பவை மிகையாக இருக்கின்றன. அதனூடாகவே தன்னுடைய வர்த்தக பணியையும் அவர் மேற்கொண்டு வருகின்றார். ஒவ்வொருவரும் பிரிட்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தமிழரும் ஒவ்வொரு வீடு வாங்கியாக வேண்டும் என்பதை அவர் மிக அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி வருகின்றார் என்பதை அவருடன் உரையாடுகின்ற பொழுது நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரைனஸ் லேன், பினாங்.